Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இப்போ இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே வந்து ஜேஇ மெயின்ஸ் அப்புறம் ஜே அட்வான்ஸு அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம். சம்டைம்ஸ் போர்டு எக்ஸாம்லேயும் இந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பாருங்கள். எஃப்ங்கிறது ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை டூ அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து எல்லா ரியல் நம்பர் எக்ஸ் ஒய்க்கும் ட்ரூவாக இருக்குது. அதுக்கப்புறம் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை வந்து நான் வந்து 2x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதே போல் ஒய் இருக்கு இல்லையா, அந்த ஒய்யை வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2y அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் வந்து எல்லா xyக்கும் ட்ரூ. அப்போது 2xக்கும் ட்ரூ 2yக்கும் ட்ரூ. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் 2y டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் எஃப் ஆஃப் 2y டிவைடட் பை 2 இப்படின்னு ஆயிரும். ஓகே ரைட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை நான் எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஒரு 2வை எடுத்துகிட்டு மேலேருந்து ஒரு 2வை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது நமக்கு என்னதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் எஃப் ஆஃப் 2y டிவைடட் பை 2 இதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் 0 அப்படிங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0 வந்து -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எல்லா ரியல் நம்பர் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது எனக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபனிஷன் தெரியும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னா, லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஹெச். இதான் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபனிஷன். ஓகே, ஸோ இந்த டெஃபனிஷனை நான் இப்போ எப்படி எழுதுகிறேன், லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அது அப்படியே இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் அந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை ஹெச். ஓகே, இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனோட டெஃபனிஷன் இருக்குல்ல, இந்த டெஃபனிஷனை இங்கே அப்ளை பண்ண போனேன். ஸோ அதை அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது எப்படி மாறிடும் அப்படின்னா, எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் எஃப் ஆஃப் 2h டிவைடட் பை 2 அண்ட் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 அப்படின்றது எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இன்ட்டு 0 டிவைடட் பை ஹெச் டிவைடட் பை 2 ஹோல் திங் டிவைடட் பை ஹெச் அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் எஃப் ஆஃப் 2x டிவைட் பை ஹெச் தான், இங்கேயும் எஃப் ஆஃப் 2x டிவைட் பை ஹெச் தான். இங்கே பாசிட்டிவில் இருக்குது, அங்கே நெகட்டிவில் இருக்குது, அதனால கேன்சல் ஆயிடும். அப்போ லிமிட்டு ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2h மைனஸ் 2 எஃப் ஆஃப் 2 இன்ட்டு 0 அப்படின்னா அது எஃப் ஆஃப் 0 தான் டிவைடட் பை 2h அப்படின்னு ஆயிரும். இப்போ நான் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன், u ஈக்குவல்ஸ் டு 2h அப்படின்னு. இப்போ ஹெச் அப்ரோச்சஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த u அப்ரோச்சஸ் டு கண்டிப்பாக என்னதுன்னா 2 இன்ட்டு 0 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே ரைட். அப்போ இந்த லிமிட் எனக்கு என்ன கிடைக்கும், லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் ஹெச்சுக்கு பதிலாக நம்ம யூன்னு மாற்றிக்கணும், u அப்ரோச்சஸ் டு 0 இது எஃப் ஆஃப் யூ மைனஸ் இது எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை இது வந்து u. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் 0. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் டேஸ் ஆஃப் 0. இது எப்படி எஃப் டேஸ் ஆஃப் 0 அப்படின்னா,
f dash of 0க்கு டெஃபனிஷன் நமக்கு தெரியும். என்னன்னா லிமிட்டு h approaches to 0 f of 0 plus h minus f of 0 divided by h which is equals to limit h approaches to 0 இது f of h minus f of 0 divided by h. see இங்க hங்கிற வேரியபிள் இருக்கு, அங்க uங்கிற வேரியபிள் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போ இந்த லிமிட்டும் என்னதுதான் அப்படின்னா ஒன்று தான். ஓகே, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துலேயே. எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா -1 அப்படின்னு வந்துடுது. ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப். அப்போ இது வந்து dy by dx is equals to -1 அப்படின்னு வந்துடும். வேர் இந்த ஒய்ங்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அப்போ இதுல இருந்து யூ கேன் சே dy ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டிஎக்ஸ். அப்போ ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணிட வேண்டியதுதான். இன்டெக்ரல் dy அப்படின்னா ஒய் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் வெளில எடுத்துடலாம், இன்டெக்ரல் dx அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்ங்கிறது நமக்கு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு கிடைக்குதுன்னா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜீரோ வந்து எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜீரோ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு 1 விச் இம்ப்ளைஸ் -0 ப்ளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ சி ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ 1. அப்போ இதிலிருந்து we will get f of x is equals to minus x plus 1, that is 1 minus x. அப்போ f of xங்கிற ஃபங்க்ஷனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1 minus x அதான் f of x. இப்போ என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா f of 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ f of 2 is equals to 1 minus 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -1. ஸோ f of 2 ஓட வேல்யூ பார்த்தோம்னா -1, f of x ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 minus x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதே மாடலில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இப்போ இதுதான் வந்து ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. g of x plus y equal to g of x into e power y plus g of y into e power x with g dash of 0 equals to 2. Then find g of x. அப்படி இருந்துச்சுன்னா g of x calculate பண்ணும். Also find the value of g dash of 2 minus g of 2. இதை calculate பண்ணும். ஓகே, ஸோ இது பார்க்கலாம். போன ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் இதை அப்ரோச் பண்ண போகிறேன் நான். வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹிண்ட் வந்து இங்கே g dash of 0 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் 0ங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லையுமே டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், g dash of x எழுதுறேன். அப்போ g dash of x equals to limit h approaches to 0 g of x plus h minus g of x divided by h. Okay, so limit h approaches to 0 g of x plus h. Okay, g of x plus h minus இந்த g of x g of x plus 0 divided by h அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து லிமிட்டு h approaches to 0 இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் டெஃபனிஷனை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து g of x into e power h ப்ளஸ் g of x into e power h ப்ளஸ் g of h into e power x மைனஸ் இது வந்து g of x into e power 0 ப்ளஸ் g of 0 into e power x. ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் டெஃபனிஷனை அப்ளை பண்ணிட்டேன். ஹோல் திங் டிவைடட் பை h. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட்டு h approaches to 0. இப்போது இங்கேயும் g of x இருக்குது, இங்கேயும் g of x இருக்குது. g of x காமனாக வெளில எடுத்துடலாம்.
அப்போ இது வந்து e பவர் h மைனஸ் e பவர் 0. ஓகே, ப்ளஸ் இங்கேயும் e பவர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் e பவர் எக்ஸ் இருக்குது. e பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாம். இது வந்து g ஆஃப் h மைனஸ் g ஆஃப் 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஹோல் திங் டிவைடட் பை ஹெச். ஓகே, இப்போது இந்த லிமிட்டை ரெண்டு லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லிமிட் h approaches to 0 g of x into e power h minus 1. e power 0ன்றது 1ன்னு ஆயிரும், divided by h plus limit h approaches to 0 e power x into g of h minus g of 0 divided by h. ஓகே, divided by h. ஸோ இதில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த g of x வெளில எடுத்துடலாம். g of x into limit h approaches to 0, இது e power h minus 1 divided by h plus e power x வந்து வெளில எடுத்துடலாம். ஏன்னா இந்த லிமிட் கால்குலேஷன் ஹெச்சில் தான் ரன் ஆகுது, e power xல h கிடையாது. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் h வெளில எடுத்துடலாம். அப்போ e power h into limit h approaches to 0 g of h minus g of 0 divided by h அப்படின்னு ஆயிரும். ஸோ it can be rewritten as g of x into the e power h minus 1 divided by h approaches to 0. இந்த லிமிட்டோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். தெரியலனா ஞாபகப்படுத்திக்கணும். லிமிட் h approaches to 0 e power h minus 1 divided by hனா 1. ஓகே, ப்ளஸ் இது வந்து e power h into limit h approaches to 0 g of h minus g of 0 divided by hங்கிறது g dash of 0. ஓகே, ஸோ இது பை டெஃபனிஷன் இதுதான் g dash of 0. அப்போ இந்த சைடு எனக்கு என்ன இருக்குது, g dash of x இருக்குது. இங்கே என்ன வந்திருக்கு, g of x வந்திருக்கு. இது வந்து e power x. இப்போ g dash of 0. ஓகே, g dash of 0, g dash of 0ன்றது எவ்வளோனா 2. ஓகே, g dash of 0 வந்து 2, அந்த 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதில் இருந்து we can say g dash of x minus g of x equals to 2 into e power 2 அப்படின்னு கிடச்சிருது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து y is equal to g of x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறிடும்னா dy by dx minus y equals to 2 into e power x அப்படின்னு மாறிடும். ஓகே, 2 into e power x அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. dy by dx plus py ஈக்குவல்ஸ் டு q. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதில் p q இதெல்லாம் வந்து எதில் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. ஓகே, p q இதெல்லாம் எக்ஸில் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து p அப்படின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, q அப்படின்றது 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஐஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், அதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், பிங்கிறது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இது இ பவர் -x அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இதோட சொல்யூஷன்னா ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. இதான் வந்து இதோட சொல்யூஷன். ஸோ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் y இன்ட்டு இ பவர் -x ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் q அப்படிங்கிறது 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் -x இன்ட்டு dx ப்ளஸ் c. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் dx ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஸோ y இன்ட்டு இ பவர் -x இஸ் ஈக்குவல்ஸ் டு இது இன்டெக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆயிரும். அப்போது y இன்ட்டு இ பவர் -x ஈக்குவல்ஸ் டு எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் எக்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி. ஆக்சுவலாக இங்கே வெளில முன்னாடி ஒரு 2 இருக்குது, அப்போ இங்கே 2 வரும், இங்கே 2x ப்ளஸ் சி. ஓகே, 2x ப்ளஸ் சி.
இதுதான் வந்து ஒய். ஆக்சுவலாக ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து ஒய். என்னன்னா என்ன சொல்கிறது, ஒய்ங்கிறது இங்கே என்ன ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம்னா g of xன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ g of x is equals to e power x into 2x plus c. அப்போ g dash of x அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். ப்ராடக்ட் ரூல். e power x வச்சுக்கிட்டு 2x plus c டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா c டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் இந்த 2x plus c வச்சுக்கிட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. அப்போது என்னோட g dash of x என்ன அப்படின்னா 2 into e power x plus 2x plus c into e power x. ஓகே, அப்போ g of xும் கண்டுபிடிச்சாச்சு, g dash of xும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன கண்டிஷன்? g dash of 0 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 அப்படின்ட்டு. ஓகே, அதை யூஸ் பண்ணி சியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, g dash of 0 ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி சியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுலேருந்து 2 ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு இ பவர் 0 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். அப்போ 2 இன்ட்டு 0 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 0. அப்போ 2 ஈக்குவல்ஸ் டு 2 ப்ளஸ் சி. அப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ சி ஈக்குவல்ஸ் என்னன்னு கிடச்சிரும்? 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ என்னோட g of x என்னன்னு மாறிடுது? g of x, சி இங்கே இருக்குது, இதான் g of x. அதில் சிக்கு பதிலாக 0 போட்டணும். அப்போ g of x is equals to e power x into 2x. சிக்கு பதிலாக 0 போட்டால் ப்ளஸ் 0 தான் கிடைக்க போகுது. ஓகே, இதுதான் என்னோட g of x. அப்போ g dash of x என்ன? ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணும். e power x வச்சுக்கிட்டு 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, அப்புறம் 2x வச்சுட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? g dash of 2 மைனஸ் g of 2 கேட்டிருக்காங்க. அப்போ g dash of 2னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அப்போ 2 e power 2 ப்ளஸ் 2 into 2 4 e power 2 மைனஸ் 2 into 2 4 e power 2. அப்போ இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போது g dash of 2 மைனஸ் g of 2 இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 into e power 2. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, g of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு e power x into 2x அப்படின்னு கிடைக்கும். g dash of 2 மைனஸ் g of 2 அப்படிங்கிறது 2 into e power 2. சி ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டவுட் வரலாம். நம்ம இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா நாமளே வந்து நம்ம ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்து g of x வந்து இதுன்னு இருக்கா, நமக்கு g of x plus y கண்டுபிடிங்க. g of x plus y. அப்போ g of xல x இருக்க பிளேஸில் x plus y போடணும், அப்படி தானே? அப்போ e பவர் x plus y இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் x plus y. இதை வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். e பவர் x plus y இன்ட்டு 2x ப்ளஸ் e பவர் x plus y இன்ட்டு 2y அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா e பவர் y இன்ட்டு e பவர் x இன்ட்டு 2x. இதை வந்து e பவர் x இன்ட்டு e பவர் y இன்ட்டு 2y அப்படின்னு எழுதிக்கலாம். இது e பவர் y இன்ட்டு e பவர் x இன்ட்டு 2xங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? g of xன்னு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? g of x போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இது e பவர் x இன்ட்டு e பவர் y இன்ட்டு 2yன்றது என்னன்னு தெரியும்? g of yன்னு தெரியும். ஓகே, அப்போது நமக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of x plus y ஈக்குவல்ஸ் டு e பவர் x இன்ட்டு g of y ப்ளஸ் e பவர் y இன்ட்டு g of x. ஓகே, இதுதான் அவங்க கொடுக்குற ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன். நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன், நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்றதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.